குபேரா திரை விமர்சனம். நாகார்ஜுனா, தனுஷ், ராஷ்மிகா மந்தனா மற்றும் பலர் நடிப்புல, சேகர் கமுலா இயக்கத்துல, தேவிஸ்ரீ பிரசாத் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் குபேரா. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். பல லட்சம் கோடி மதிப்பிலான எண்ணெய் மற்றும் எரிவாயு ஒப்பந்தத்தை கைப்பற்ற நினைக்கிறார் குளோபர் நிறுவனத்தை நடத்தி வரும் தொழிலதிபர் நீரஜ். இந்த ஒப்பந்தம் வேண்டுமென்றால் 1 லட்சம் கோடி ரூபாய் தனக்கு தர வேண்டும் என மந்திரி கூற அதற்கு ஏற்பாடு செய்கிறார். ஆனால் இதில் தனது நிறுவனமோ அல்லது தனது பெயரை அடிபடக்கூடாது என்பதால் நாகார்ஜுனா மூலம் அதை செய்ய திட்டமிடுகிறார் நீரஜ். அரசாங்கத்தில் நேர்மையான வருமான வரித்துறை அதிகாரியாக இருந்த நாகார்ஜுனா தான் செய்யாத தவறுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். தான் நம்பிய அரசாங்கம் தனக்கு கை கொடுக்கவில்லை என்பதால் நீரஜுடன் இணைகிறார் நாகார்ஜுனா. 1 லட்சம் கோடியில் 50,000 கோடி கருப்பு பணமாகவும் மீதமுள்ள பணத்தை வெள்ளை பணமாகவும் தர வேண்டும். இதில் நீரஜ் நிறுவனம் ஒப்பந்தம் ஆகக்கூடாது என்பதால் பினாமி மூலம் இதை செய்ய முடிவெடுக்கும் நாகார்ஜுனா வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து 4 பிச்சைக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் பெயரில் புதிய நிறுவனங்களை தொடங்கி ஒவ்வொரு நபரின் பெயர் மூலம் 10,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை நடக்கிறது. ஆனால் பணம் கைமாறிய பின் அந்த பிச்சைக்காரர்களை கொலை செய்து விடுகிறார்கள். இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் இது தனுஷுக்கு தெரிய வருகிறது. அதன் பின் அந்த இடத்தில் இருந்து தனுஷ் தப்பி செல்ல ஊர் முழுவதும் சல்லடை போட்டு தனுஷை தேடுகிறார்கள். இந்த சமயத்தில் தான் ராஷ்மிகாவை சந்திக்கிறார் தனுஷ். இதன் பின் என்ன நடந்தது என்பதே படத்தின் மீதி கதை. தேவா என்கிற கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் தனுஷ் நடித்துள்ளார். சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி ஹீரோயினி ராஷ்மிகா மந்தனா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு பின் இவரது கதாபாத்திரம் என்ட்ரி கொடுத்தாலும் தனக்கு கிடைத்த ஒவ்வொரு காட்சியிலும் ஸ்கோர் செய்துள்ளார். படத்தின் ஆரம்பத்தில் இருந்து கிளைமாக்ஸ் வரை தனுஷுக்கு இணையாக இந்த படத்தை தனது தோளில் சுமந்து செல்கிறார் நாகார்ஜுனா. நேர்மைக்கும் அநீதிக்கும் இடையே சிக்கிக்கொண்டு தவிக்கும் தவிப்பை தனது நடிப்பில் காட்டிய விதம் நன்றாக இருந்தது. இயக்குனர் சேகர் கமுலா எடுத்துக்கொண்ட கதைக்களம் சிறப்பு. அதை அனைவருக்கும் பிடிக்கும்படி திரையில் வழங்கிய விதமும் அருமையாக இருந்தது. ஆனால் படத்தின் நீளம் சற்று சலிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடிட்டிங் இந்த படத்தை காப்பாற்றியுள்ளது என்று பார்த்தாலும் ஒரு சில இடங்களில் எடிட்டிங் இன்னும் கூட நன்றாக இருந்திருக்கலாம் என தோன்றுகிறது. இந்த படத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இறுதி 40 நிமிடங்கள் தான். வில்லனை வைத்து தனுஷ் ஆடிய ஆட்டம் வேற லெவல். அதிலும் வில்லனை பிச்சை எடுக்க வைத்த விதம் திரையரங்குகளில் கைத்தட்டல் பெறுகிறது. பணக்காரன் அதிகாரத்தில் உள்ளவனுக்கு மட்டுமே இந்த உலகம் சொந்தமல்ல. யாசகம் கேட்பவர்களும் மனிதர்கள்தான். அவர்களுக்கு இந்த உலகம் சொந்தம்தான் என திரைக்கதையில் காட்டிய விதம் அருமை. ஆனால் கிளைமாக்ஸ் இன்னும் அழுத்தமாக இருந்திருக்கலாம். தேவிஸ்ரீ பிரசாந்தின் பாடல்கள் படத்தோடு ஒன்றி போகிறது. ரசிக்கும்படியும் இருக்கிறது. மொத்தத்துல குபேரா அனைவருக்குமான திரைப்படம்.